ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு வீடியோ. எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு ஊருக்கு வந்தேன். ஸோ திரும்ப ஊருக்கு போகிறேன். இங்கேருந்து 2 மணி நேரம் போகிறதுக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்ப்போம். எங்கள் வீட்டில் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னே சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்றைக்கி எதில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையில் தான் போக போகிறோம். இந்த வண்டி இல்லைங்க, பைக்கில் என்னோடய ஹிமாலயாவில் தான் நான் ஊர்லேருந்து வந்தேன். ஸோ அதில் தான் நான் ரிட்டன் போக போகிறேன். போயில் பெட்ரோல் போட்டு போகணும். ஆல்மோஸ்ட் நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போகிறேன். ஸோ வீட்லேயும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹெல்மெட் முக்கியம் பிகில், அடிக்கிற வெயிலுக்கு கூலஸோட கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு டேங்க் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு டேங்க் ஃபில் பண்ணேன். அட் த சேம் டைம் நான் வரையில் டேங்க் ஃபில் பண்ணி தான் வந்தேன். ஸோ 10 லிட்டர் பிடிச்சிருக்கேன். என்னோடய டேங்க் கெப்பாசிட்டியே 13 லிட்டர் தான். தழும்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டேங்க் ஃபில் பண்ணிட்டு அதோட நானும் அப்படியே கிளம்பிட்டேன். இந்த தடவை தனியாக போக போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக போகலை. என்னோடய நண்பனும் கூட வரேன். அவனை இன்றைக்கி ஆஃபீஸில் வர சொல்லிட்டாங்க போல். ஸோ நானும் வரேன் அப்படின்ட்டான். அவனை வண்டி ஓட்ட விட்டு நானும் அப்படியே பின்னாடி ஏறி உட்காந்துட்டேன். இன்றைக்கி திங்கக்கிழமை, சும்மாவே திங்கக்கிழமை எங்கள் ஊரில் பஸ் ஏற முடியாது மதுரைக்கு. ஸோ ரிட்டனும் பைக்லேயே போயிடலாம்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பைக்கில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ராம்நாட்டில் இருந்து மதுரைக்கு ஊர்பட்ட பஸ்ஸு இருந்தாலும் இந்த டயத்தில் எங்களால் பஸ்ஸில் ஏற முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எங்கள் ஊரில் இருந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் எல்லாத்துக்குமே பஸ் இருக்குது. எல்லா வகையான பஸ்ஸும் இருக்குது. ஆனால் அந்த எம்பிடிசி ஓட்டுறாங்க பாருங்கள், ராம்நாடு மதுரை 1 to 1ன்ட்டு, அவங்க அக்கப்போர் தாங்காது. எங்களை ஏற்றவும் மாட்டானுங்க. ஏற்றினா ஏன் சில்லற கொடுக்கலேன்டுவாங்க. ஐயோ அப்பா, அந்த 100 ரூபாய்க்கு ஜிபே காட்டுங்கன்னா ஜிபே நெட்ஒர்க் இஷ்யூன்டுவாங்க. என்னென்ன காரணம் சொல்ல முடியுமோ எல்லா காரணத்தையும் சொல்லுவாங்கங்க. அதில் இங்கேருந்து நீங்கள் பரமக்குடி போகிறதுக்கு சிங்கிள் ரோடு தான் 35 கிலோமீட்டருக்கு. ஸோ அப்படியே ராம்நாட்டில் இருந்து பரமக்குடி வரைக்கும் அப்படியே ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா நிலங்கள்லாம் கையகப்படுத்தி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரோசமங்கை விளக்கு. இது வழியாக போனோம்னா நேராக உத்திரோசமங்கை போயிடலாம். ஒரு 10 கிலோமீட்டரில் அப்படியே போனீங்கன்னா, உத்திரோசமங்கை தாண்டி போனீங்கன்னா ஏர்வாடி தாண்டி சிக்கல்கிட்ட கொண்டே விட்டுரும். அப்படியே ஈஸியாரில் போயிடலாம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு டோல்கேட் சத்திரக்குடி. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. திருப்பாசித்தி டோல்கேட்லேயும் காரில் வரையில் அதே காசு தான் எடுக்கிறாங்க, சத்திரக்குடிலையும் அதே காசு தான் எடுக்கிறாங்க, 4வேக்கும் அதே காசு, சிங்கிள் ரோடுக்கும் அதே காசு தான். என்ன கணக்கு வழக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே நீங்கள் காரைக்குடி பக்கத்து போனீங்கன்னா அதுவும் சிங்கிள் ரோட்டில் இருக்கிற டோல்கேட் தான். அதெல்லாம் 30 ரூபா 40 ரூபா தான் எடுக்கிறாங்க. இங்கே மட்டும் 100 ரூபா எடுக்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அந்த ஊருக்காரங்க பேசி பார்த்தாங்க. அனைத்தும் தோல்வியே. அதோட அப்படியே பார்த்தீங்கன்னா, சத்திரக்குடி நான் ஊருக்குள்ளே ரோடு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஊருக்கு வெளியே ரோடு போகுது. ஊருக்குள்ளே வருதுன்னு தான் ரோடு சொல்லிக்கிருந்தாங்க. அப்படியே ஊருக்கு வெளியே அப்படியே ரோடு போய் திரும்ப ஊருக்கு வெளியே அப்படியே வந்துடும் போல். ஸோ ஃபஸ்ட்டு ஊரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரக்குடி. லெஃப்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன். சத்திரக்குடிக்கு ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்களா, பேசஞ்சர் வந்துக்கிட்டு இருக்க உள்ள. சத்திரக்குடி முதல் ஊராக ஒரு சின்ன ஊர் தான் சத்திரக்குடி. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், ராம்நாட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சத்திரக்குடி. இந்த ஊருக்கு உள்ள 4வே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால் அப்படியே வெளியே கொண்டு போயிட்டாங்க போல் இந்த ரோடை ஃபுல்லாக. எங்கள் ஊரில் இருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போனால் 2 மணி நேரம். அதுவும் நீங்கள் 1 to 1 ஏறினா 2 மணி நேரம். சாதா பஸ்லாம் ஏறினீங்கன்னா குறைஞ்சது 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம். ப்ரைவேட்டு அதே மாதிரி 2 மணி நேரத்தில் ஊருக்கு போயிடலாம். ட்ரெயினில் போனீங்கன்னா வெறும் 25 ரூபா தான். 1 to 1ல் போனீங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டு. ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் இந்த பீக் ஹவர்ஸில் 1 to 1ல் ஏறுறது பெரும்பாடாக இருக்கும். இன்னொன்று கண்டக்டர் இல்லாத 1 to 1. எங்கள் ஸ்டாப்புக்குலாம் வரையில் கண்டக்டர் இறங்கிடுவார் பாதியிலே, பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க. எத்தனையோ தடவை நம்மளும் முறையிட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் கதைக்கு ஆகிற மாதிரி தெரில. ஸோ இவனும் அப்படியே ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அந்த போகிற மாதிரியே எங்களுக்கு தெரில, 80-90ல் போகிற மாதிரியே தெரில இந்த வண்டியில். இன்னொன்று இது ஒரு 450cc வண்டி. இதை ஆஃப் ரோடு வண்டி. நீ ஏன்டா அப்புறம் வாங்கி இங்கே ஓட்டிக்கிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு முகத்தில் வாங்கியாச்சு இந்த வண்டியும். ஸோ சத்திரக்குடிக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சூர். அதுவும் ஒரு சின்ன கிராமம் தான். முன்னாடி நானும் வேணும் ஆஃபீஸ்க்கு டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாதி நாள். நான் வீக்லி ஒன்ஸ் தான் போயிட்டு வரேன். எங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு பஸ்ஸு போகுது. இது 8 மணிக்கு கிளம்புற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்பயும் போகக்கூடிய பஸ் தான். கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பிடுச்சு. நாங்கள் 8:30 மணிக்கு கிளம்பணும் வீட்டில் இருந்து. அவனை பிக்கப் பண்ணிட்டு இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குங்க ஊர் மதுரை. ஸோ அப்படியே போவோம். சிங்கிள் ரோடு. இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா, அந்த சிங்கிள் ரோட்டில் இப்படிலாம் நாய் அடிக்கடி குறுக்கால வரும். பைக்கில் போகிறவங்களும் காரில் போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். அடுத்த ஊர் அரியநேந்தல். இந்த அரியநேந்தலோட 2வே முடியுது, சிங்கிள் ரோடு முடியுது. அதுக்கப்புறம் அப்படியே 4வே ஆரம்பிச்சிடும். இந்த 4வே பார்த்திங்கன்னா அப்படியே பரமக்குடியை பைபாஸ் பண்ணி பார்த்திபனூர், மானாமரை, திருப்போணம், திருப்பாச்சேத்தி எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி நேராக இதுக்கு போயிடும், மதுரை போயிடும்.
அட் த சேம் டைம் நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் பரமக்குடி டு ராமேஸ்வரம் ஓட்டுறது ரொம்ப 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 ரிஸ்க்கான விஷயம். பிரைட் அடித்து தான் வருவாங்க, டிம் பண்ணி வரவே மாட்டாங்க. நம்ம டிம் அடிச்சு காட்டினாலும் டிம் பண்ணி வரவே மாட்டாங்க நிறையா பேர். அதனால தான் இந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். நாங்கள் எப்போயுமே நைட் வந்தோம்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம், இல்லை 9 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். அப்போ தான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இந்த இடத்தோட கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்தோட நமக்கு வந்து 4-வே முடியுது, சாரி 2-வே முடியுது, சிங்கிள் ரோடு முடியுது. ரோடு அதுவும் இப்போ வந்து பேட்ச் ஒர்க் பார்த்துக்கு இருக்காங்க. அதனால் ரோடையும் டைவர்ஷன் பண்ணி தான் விட்டுக்கு இருக்காங்க. ஊருக்கு வரவங்க இந்த மாதிரி பார்த்து வாங்க. நாங்களும் பஸ்ஸில் சீட்டு கிடைக்காம பைக்கில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வரையில் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், கோயில் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரோடு அடைச்சிட்டாங்க, ரைட் சைடு மட்டும்தான். இன்னொன்று ரோடு போட்டுக்கிறதுனால மார்க்கிங்ஸ்லாம் நிறையா இடத்துல போடவே இல்லை. அதனால் ஊருக்கு வரவங்க கொஞ்சம் பார்த்து மெல்லையே வாங்க. இதுதான் வந்து பரமக்குடி ஊருக்குள்ளே போகிற ஒரு பாதை. அதாவது இந்த லெஃப்ட் சைடு போதில் அந்த பாலத்துக்கு கீழே போய் திரும்ப ஒரு யூட்டர்ன் அடித்து இப்படி போகணும். வரையில் இந்த பாதை வெளியே வரணும். நம்ம நீங்கள் டைவெர்ட் பண்ணியிருக்கனால நம்ம இந்த வழியாக நேராக அப்படியே போயிடுறோம். அவ்வளோதான், பாலம் ஏறிட்டோமா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே 4-வே தான். நமக்கு நேராக மதுரை வர வரைக்கும் 4-வே தான், 80 கிலோமீட்டர். இன்னொன்று இந்த மாதிரி ரோடை தோண்டி இந்த இது பண்ணி கீறி வச்சுருக்காங்க. பைக்கில் நம்ம பெரிய டயர்னால தப்பிச்சிருது. காரில் வந்தோன்னா கட்டாயமான முறையில் உலட்டுது. 70க்கு மேலே வண்டி ஓட்டவே முடியல. பைக் நம்ம வண்டி பெரிய வண்டினால கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போகுது. அப்படின்னு நம்ம வண்டியுமே கொஞ்சம் தான் அலசுது. இவனும் 90ல் போகிறான். 90ல் போகிறதுக்கான ஒரு ரோடு இது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம வண்டி தாங்குது கொஞ்சம் பெரிய டயர்னால். ஸோ பரமக்குடியை அப்படியே பைபாஸ் பண்ணியாச்சு. இதுதான் பரமக்குடி ஊருக்கு வெளியே வர பாதை. பரமக்குடி இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் வந்து ப்ரைவேட் பஸ் வந்து அதிகமாக கிடையாது. ஒரே ஒரு ப்ரைவேட் பஸ் தான் இருக்குது. அதுவும் நேரத்துக்கு காலைல ஒரு வண்டி, மத்தியானம் ஒரு வண்டி, சாயந்தரம் ஒரு வண்டி, மத்தியானம் 3:30 மணிக்கு ஒரு வண்டி. அதோட ப்ரைவேட் பஸ்ஸும் முடிஞ்சு. பரமக்குடிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரைவேட் பஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி, அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டின்னு இருக்குது. கவர்மெண்ட் வண்டி அதிகம், 1 to 1 ஜாஸ்தி. எங்கள் ஊருக்குலாம் வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு வண்டி அதோட ஜாஸ்தி. இதுதான் ஃபஸ்ட்டு ரயில்வே கிராசிங். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் இதெல்லாம் சிங்கிள் ரோடு, கமுதக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். சிங்கிள் ரோடாக இருக்கையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்படியே 2 பக்கத்து மரம், ரயில்வே கேட்டில் வந்து வண்டி நிற்கும், வரிசையாக நிற்கும், ஒரு 10 பஸ்ஸு நிற்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பஸ்ஸில் போய் 36 ரூபா டிக்கெட்டு, நீ 100 ரூபா டிக்கெட்டு. அதே போல் இப்போ ட்ரெயினில் வெறும் 25 ரூபா தான் டிக்கெட்டு, பேசஞ்சர் ட்ரெயினில் மதுரைக்கு. ஸோ அப்படியே பார்த்திபனூரை பைபாஸ் பண்ணுறோம். பார்த்திபனூர் இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே அபிராமம், கமுதி, ரைட்டில் திரும்பினீங்கன்னா நரிக்குடி, அருப்புக்கோட்டை, அப்படியே போய் நேராக ராஜபாளையம் போயிடலாம். இதுதான் ராம்நாடோட எல்லை முடிந்து விட்டது. டிஸ்ட்ரிக்டோட எல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து சிவகங்கை ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிவகங்கை எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலைமான் தாண்டி கீழடி தாண்டி ஒரு சிலைமான்ற ஊர் பாதி வரைக்கும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்த ஊராக மானாமரில் இருந்தும் நம்ம வந்து நிறையா டைவர்ட் ஆகி புதுக்கோட்டை, திருச்சி போயிடலாம். இந்த ரூட் வந்து ரொம்ப ஈஸி. ராம்நாடு, மானாமரம், புதுக்கோட்டை, திருச்சி, சென்னை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரைக்குடி வழியாக போகலாம், பட்டு இது கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். ஏன்னா இந்த ஊரோட கழட்டி விட்டு அவன் வண்டி ஓட்டலாம், அவன் பின்னாடி உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ மானாமரை நம்ம போகலாம். இன்னொன்று, மானாமரைக்கு வந்து பைபாஸ் கிடையாது, ஊருக்குள்ளே பைபாஸ் போயிடும். அதனால் நமக்கு வந்து வெளியே போய் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஊருக்குள்ளே போயிடும். லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்டு, ரைட் சைடு ஊர், அவ்வளோதான் மானாமதுரையே. ஸோ அதனால் இந்த வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. பரமக்குடியும் பார்த்திபனூரும் ஊருக்குள்ளே போயிட்டு வரணும். இது வந்து ஊருக்குள்ளே போக தேவையில்ல. அப்படியே ஊருக்குள்ளேயே பைபாஸ் தான் இருக்குது. அப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வானாமரை பஸ் ஸ்டாண்டு, அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா ஊர். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை. இந்த ஊரில் வந்து மொத்தம் வந்து பழைய ரோட்டில் வந்து 2 ரயில்வே கிராசிங் இருந்துச்சு. மானாமரில் ஒன்று, கமுதக்குடியில் ஒன்று. ரெண்டுமே இப்போ வந்து ஃப்ளைஓவர் போட்டாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளைஓவர் மானாமரை ஃப்ளைஓவராக கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். மானாமரை வந்து ஒரு ஜங்ஷனு, ராம்நாடு வந்து ஒரு ஸ்டேஷனு, பட் மானாமரை வந்து ஒரு ஜங்ஷனு. இங்கேருந்து திருச்சிக்கும் டைவர்ட் ஆகி போகலாம், இங்கேருந்து அப்படியே கன்னியாகுமரி பக்கட்டும், விருதுநகர் பக்கட்டும் டைவர்ட் ஆகி போகலாம், ராம்நாடுக்கும் போகலாம், மதுரைக்கும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஜங்ஷனு மானாமதுரைன்றது வந்து. ஸோ அப்படியே இந்த 4-வேல வந்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் ஒரு மரம் இருந்துச்சு. இந்த ரோடு போடையில் அந்த மரத்தை மட்டும் எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எங்கடா அந்த மரம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதில் வந்து ஒரு பெரிய மலையில் வந்து அந்த மரம் வந்து விழுந்துருச்சு. அதுவாக தான் விழுந்துச்சு. இந்த இருக்குங்களா, இந்த மரம் அப்படியே வந்து சாஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பாக அவன் ஜூஸ் குடிக்கணும்னு வண்டியை நிப்பாட்டினான். ஆனால் அங்கே ஜூஸ் இல்லை. இப்போ என்னைய வண்டியை ஓட்ட விட்டான், அவ்வளோதான்.
மொத்தம் நம்ம ஊர்லேருந்து வரையில் 2 டோல்கேட்டு. ஒன்று போகலூர் டோல்கேட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து சத்திரக்குடி டோல்கேட்டு. இந்த சத்திரக்குடி இது வந்து திருப்பாச்சி டோல்கேட்டு. இந்த சத்திரக்குடி டோல்கேட்லேயும் இந்த திருப்பாச்சி டோல்கேட்லேயும் ஒரே காசு தான் வாங்குறாங்க. சத்திரக்குடி டோல்கேட்லேயும் 95 ரூபாய் 100 ரூபாய் வாங்குறாங்க, இங்கே வந்து 110 ரூபா வாங்குறாங்க. அது சிங்கிள் ரோடு, இது டபுள் 4-வே. பட்டு என்ன கணக்கில் ரெண்டுத்துக்கும் ஒரே இது வாங்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. நிறையா பேர் சண்டை போட்டு பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க, ஒன்றும் கதைக்கு ஆகலை. ரெண்டுலேயும் ஒரே காசு தான் வாங்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய டோல்கேட்டு. திருப்பாச்சித்தின்ற ஊரை தாண்டி வந்தீங்கன்னா அந்த டோல்கேட் ஒன்று இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திருப்போணம்லாம் பைபாஸ் பண்ணி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரிங் ரோடு வந்தாச்சு. எத்தனை தடவை வந்தாலும் இந்த திங்கக்கிழமை வந்தால் சரி, வெள்ளிக்கிழமை ஊருக்கு ரிட்டன் போனால் சரி, இந்த இடத்துல டிராஃபிக் ஆகத்தான் சரி. ஏன் டிராஃபிக் ஆகுது, எதுக்கு டிராஃபிக் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அந்த ரோட பிளாக் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட்டில் ஏர்போர்ட் ரோட்டில் விட்டுருவாங்க, போய் யூ டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டு. ஸோ அட்லாஸ்ட் அவனை கொண்டே ஆஃபீஸில் இறக்கி விட்டு நானும் எங்கள் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் சிட்டிக்குள்ளே வந்து அவன் ஆஃபீஸில் இறக்கி விட்டு நானும் என் ஆஃபீஸ் வரதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.